இன்ஸ்டால ரீசெண்டாக ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்போ இந்த சோஷியல் மீடியா ஆப்ஸுங்கிறது ஒரு ஹியூமனுக்கு வந்துட்டு நிறைய டிப்ரெஷன் கொடுக்குது, மென்டல் இல்னஸை உருவாக்குது. ஸோ அதை ஒரு லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி என்னதான் வீடியோஸ் பார்த்தாலும் நம்மளால அந்த ஒரு சோஷியல் மீடியாவை கம்ப்ளீட்டாக குவிட் பண்ண முடியுமான்னு கேட்டோம் அப்படின்னா, இப்போ இருக்கிற டைம் பீரியடில் வந்துட்டு சோஷியல் மீடியாங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ அதனால அதை குவிட் பண்ணுறதை விட அதை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது டிப்பை தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். சோஷியல் மீடியாவை 24/7 பார் யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இதே சோஷியல் மீடியாவை ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ப்ரொடக்டிவாக அப்படின்னு மீன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இந்த சோஷியல் மீடியாவை நிறைய பேர் வந்துட்டு இன்ஸ்பயராக பண்ணுறாங்க, மோட்டிவேஷன் கண்டென்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களோட பிஸ்னஸை வந்துட்டு டெவலப் பண்ணிக்கிறதுக்காகவும் இந்த ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ஒரே டூல் ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அந்த ஒரு டூல் சோஷியல் மீடியா அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பீப்புளுக்கு வந்துட்டு நெகட்டிவான ஒரு எனர்ஜி கொடுக்கும், இன்னொரு செட் ஆஃப் பீப்புளுக்கு வந்துட்டு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். அப்போ அந்த டூல் மேல மிஸ்டேக்கா, அந்த டூலை நம்மளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற நம்ம மேல மிஸ்டேக்காகவோ, நம்ம யாரு கூட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோமோ அவங்கள மாதிரி அவங்களோட ஹேபிட்ஸ் எல்லாம் நம்மளுக்குள்ள ரெஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தேதியிலிருந்து வந்தது தான் இந்த சேயிங், உன் நண்பன் யாருன்ற சொல் நீ யாருன்ற சொல்றீங்க, உன் எதிரி யாருன்ற சொல் நீ யாருன்ற சொல்றீங்க. இந்த மாதிரி சேயிங்லாம் அந்த ஒரு தியரியிலேருந்து தான் வந்தது. ஸோ இப்போ நம்ம யாரு கூட நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமா இல்லையான்னு கேட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் போகுது. ஸோ ஃப்ரெண்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ இல்லையோ, மொபைல் ஸ்க்ரீனோட அதிக நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த மொபைல் ஸ்க்ரீன்லேயும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சோஷியல் மீடியா அப்படின்றதுக்குள்ள தான் நம்ம மேக்ஸிமம் ஆஃப் த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அப்படிங்கிறப்போ நம்ம அதுலேருந்து எந்த மாதிரி டைப் ஆஃப் கான்டென்ட் கன்சியூம் பண்ணுறோமோ அந்த மாதிரின்னு ரிஃப்ளெக்ஷன், அந்த மாதிரி பழக்கங்கள் நம்மளுக்குள்ளே ரெஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நம்ம ஒரு வீடியோ பார்க்குறப்பையும் ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ஃபீலிங், எந்த ஃபீலிங் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்கீங்க, பாசிட்டிவாக மாறணும்னா பாசிட்டிவான கண்டென்ட் அதிகமாக கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, ஒரு பிஸ்னஸில் ஸ்டக்காக இருக்கீங்க, என்ன பண்ணணும்னு தெரியல, அந்த டிப்ரெஷனே நீங்க சோஷியல் மீடியா யூஸ் பண்றப்போ அதுக்கு ரிலேட்டடாகவே ஃபெயிலியர் ஆனவங்களை பத்தி, இந்த ஃபெயிலியரை பத்தியே வந்துகிட்டு இருக்கு. என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு ரீல்ஸாக நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க மைண்ட் செட்ல வந்து எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது இல்லையா? அதுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டா இந்த பிசினஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம். கோவிட் டைம்ல வந்துட்டு என்னோட ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு சேல் பண்ண முடியாம இருக்கு. ஸோ இ-காமர்ஸ் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுக்கான ஸ்டெப்ஸ் நான் எடுத்து வச்சேன். அதுக்கு ஹெல்ப் பண்ணது இந்த யூடியூப் சோஷியல் மீடியா. ஸோ இப்படி முடங்கி இருக்காதீங்க, இப்படி ஒரு வே இருக்கு. ஸோ இதுல டிராவல் பண்ண இனிமே இ-காமர்ஸ் தான் ஃபியூச்சரு அப்படின்லாம் சொல்லி நிறைய வீடியோஸ் இருந்துட்டு, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே ஒரு ஐடியா இருந்துச்சு. ஓகே, ஆமா இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கே கிரியேட் ஆகுது. இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறவங்க நிறைய பேர்த்த இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு, நிறைய பேர்த்த மோட்டிவ் பண்ணியிருக்கு, அண்ட் நிறைய பேர்த்தோட லைஃப் ஸ்டைல லைஃபே மாற்றிருக்கு, நிறைய பேர்த்தோட லைஃபே மாற்றிருக்கு. அது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறது இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ற நம்ம கிட்ட தான் இருக்கும். அதை ப்ரொடக்டிவா நம்ம யூஸ் பண்ணுவோம், நம்ம கண்டென்ட் கன்சியூம் பண்ணி அந்த கண்டென்ட்டை நம்ம லைஃப்ல கரெக்டா அப்ளை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ஓகே. நீங்க அதை விட்டுட்டு என்னடா வாழ்க்கை இது, சோகமான ஸ்டேட்டஸ், சோகமான ஸ்டோரிஸ் இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்க மைண்ட் செட்ல எந்த ஒரு சேஞ்சஸுமே வராது, அப்படியே தான் இருக்கு. பட் அதே கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணி நீங்க நெகட்டிவான ஸ்டேட்ல இருக்கிறப்ப இந்த ஸ்டேட் எது, எந்த மாதிரி ஃபீலிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான சொல்யூஷன் தேடுறதுக்காக நீங்க இந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் ஃபீலிங் கொடுக்கும். ஸோ ஒரே டூல் தான், அதை நம்ம எந்த மாதிரி யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட மைண்ட் செட்டுங்கிறது மாறும். நீங்க இந்த ஒரு விஷயத்தை கம்ப்ளீட்டா குவிட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, லிமிட்டடா யூஸ் பண்ணி பழகி நீங்க அதிகமா கண்டென்ட் கன்சியூம் பண்றதை விட நீங்க எந்த மாதிரி கண்டென்ட் கன்சியூம் பண்றீங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நோட்டீஸ் பண்ணுங்க. நீங்க கன்சியூம் பண்ற கண்டென்ட்டை டே டு டே லைஃப்ல ப்ராக்டிகலா அப்ளை பண்ண முடியுதா அப்படிங்கிறது பாருங்க. அந்த மாதிரி கண்டென்ட் நிறைய ப்ரிஃபர். இந்த ஒரு விஷயத்தை தான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சேன். சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை டேக் பண்ணி ப்ரொடக்டிவா யூஸ் பண்றது எப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு சொல்லி இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா பார்க்கணும் அப்படின்னா தனி ஒரு குரலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you on the next video.